வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்கறது மொக்க கமிட்டினா எங்க ஹோஸ்ட் எல்லாருக்குமே என்னத்துக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஜானத்தன் மேஜர்ஸை இப்போதைக்கு MCUக்குள்ள இருந்து ஃபயர் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் மேலே இப்போதைக்கு 4 அலிகேஷன்ஸ்ல 2 அலிகேஷன் கிளியர் பண்ணப்பட்டு அடுத்த வருஷம் February மாசத்துலேருந்து ஜெயிலுக்கு போற மாதிரி தான் பிளான் போட்டிருக்காங்க. அதுக்கு நடுவில் ஒரு அலிகேஷன்ஸை கிளியர் பண்ணுவாரா இல்லையான்னு சுத்தமாக ஐடியா இல்லை. அது பர்சனல் லைஃப். பட் நமக்கு தேவையானது ஆப்வியஸா இவர் இப்போதைக்கு மார்வலுக்குள்ள MCUக்குள்ள இருக்க போறது இல்லை. இதுக்கு முன்னாடி போட்டிருக்க அந்த கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதுக்கப்புறம் நீங்க ஜானத்தன் மேஜர்ஸை கேங்கா பார்க்க முடியலனாலும் வேற ஒரு கேரக்டரை கேங்கா பார்க்க முடியுமா, அப்படி கேங்க கொண்டு வந்து வேற மாதிரி ஸ்டோரியை பில்ட் பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்வி இப்போ வரைக்குமே இருக்கதான் செய்யுது. ஸோ இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா அந்த அலிகேஷன் போடுற வரைக்குமே நம்ம மார்வல் பெருசா எந்த ஒரு ரியாக்டுமே பண்ணாம தான் இருந்தாங்க. நடுவில் அப்பப்போ இந்த மாதிரி இந்த ஜானத்தன் மேஜர்ஸை ரீகாஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ரூமர் வந்துட்டு இருந்தாலும் லோக்கி சீசன் 2ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. எந்த ஒரு வகையிலுமே அந்த கேங்குக்கான முக்கியத்துவத்தை அந்த லோக்கி சீசன் 2ல அவங்க கட் பண்ண மாதிரி தெரியல. லோக்கி சீசன் 2ல எந்த ஒரு ரீஷூட்டுமே போகல. என்ன பிளான் பண்ணி என்ன மாதிரி ஸ்டோரி எழுதுனாங்களோ அதை தான் பிரசன்ட் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் எனக்கு என்னமோ லைக் இது வரைக்கும் லோக்கி சீசன் 2 பப்ளிஷ் ஆகிற வரைக்குமே மோஸ்ட்லி ஜானத்தன் மேஜர்ஸ் மேல எந்த தப்புமே இருக்காது. அவர் அப்படியே கேங்காவே கண்டினியூ பண்ணாங்கிற ஒரு தாட்ல தான் பாசிபிளி மார்வல் இருந்திருக்கணும். பட் கோர்ட் ட்ரையல்ஸ் வந்து மிஸ்ஃபயர் ஆகும்போது ஏகப்பட்ட எவிடன்ஸ் ஜானத்தன் மேஜர்ஸ்க்கு ஆப்போசிட்டா வந்து சப்மிட் பண்ற அந்த சமயத்தில் மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் ஆகி சில வித்தியாசமான முடிவுகள் வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த முடிவுகளுக்கான அவுட்கம் நிறைய இடங்கள்ல நிறைய வித்தியாசமான இன்டர்வியூஸ்ல நீங்க பார்த்திருக்கலாம். முக்கியமா இப்ப லேட்டஸ்டா MCU சம்பந்தப்பட்ட ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. புக்கோட ஆத்தர் ஒரு முக்கியமான விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஜெஃப் லவ்னஸ் இதுக்கு முன்னாடி கேங் டைனஸ்டியோட ரைட்டரா இருந்தாரு. அந்த ரைட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணிட்டு மைக்கேல் வால்டனை உள்ள கூட்டம் வந்தாங்களே, அதுக்கு முக்கிய காரணமே கேங் இனிமே கண்டினியூ பண்ண வேணாங்கிற அந்த முடிவு தானா. சோ இதுக்கு ஜெஃப் லவ்னஸே வந்து பதில் சொன்ன மாதிரி அந்த ஆத்தர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதாவது கேங்கை கட் பண்ணி வேற ஒரு பாதையில, முக்கியமா டாக்டர் டூமோ இல்ல வேற ஏதாவது ஒரு பாதையில வந்து மார்வல் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கேங்குங்கிற அந்த கான்செப்டே கட் பண்ணலாங்கிற ஒரு பிளான்ல தான் மார்வல் இருக்காங்கங்கிற மாதிரி அந்த ஆத்தர் சொல்லியிருப்பாங்க. I was asking about the screenwriter Jeff Loveness who wrote Quantumania was supposed to write King Dynasty, and then it was sort of like came out that maybe he was no longer, anyway, it's confirmed. Like I had it confirmed to me he's no longer working for Marvel, and that I asked the person why, and they said the reason why was that like his stuff, he was all wrapped up in this King storyline, and that they are likely going to be moving away from that. So no official announcement that Avengers King Dynasty will now be called Doom's Dystopia or whatever. Like, no, we don't know like exactly what they're going to do. This just gives them the perfect opportunity to just be done. இந்த ஆத்தர் டைரக்டா கெவின் ஃபெய்கே பிளஸ் மார்வல் ஸ்டுடியோஸ் கூட கான்டாக்ட்ல இருந்து தான் அந்த புக்கை எழுதியிருப்பாங்க. ஸோ டைரக்ட் இன்சைட் கனெக்ஷன் இந்த ஆத்தருக்கு இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இவங்க சொல்றதுல சில முக்கியமான விஷயங்கள் உண்மையாவும் இருக்கலாம். ஸோ ஜெஃப் லவ்னஸ் அந்த கேங் டைனஸ்டியோட ப்ரீவியஸ் ரைட்டரே இந்த மாதிரி கேங் வேணாங்கிற ஒரு முடிவா மார்வல் எடுத்துட்டாங்கன்னு சொல்லும்போது இதுக்கு மேல வேற என்ன இன்சைடருங்க பதில் சொல்லி ஆகணும். ஸோ விச் மீன்ஸ் இந்த ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கேங் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஸோ கேங்குங்கிற கான்செப்டை அப்படியே ஒதுக்கி தள்ளி வேற ஒரு பாதையில மல்டிவர்ஸ் சாகாவை புஷ் பண்ணி கூட்டிட்டு போலாங்கிற ஒரு முடிவை மார்வல் எப்பயோ எடுத்துட்டாங்க. மோஸ்ட்லி குவாண்டமேனியா அப்பவே எடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா குவாண்டமேனியா தான் லிட்டரலா கேங்கோட அந்த மொத்த கேரக்டருமே மிக பெருசா புஷ் பண்றதுக்காக எழுதப்பட்ட ஒரு கதை. அது ஆண்ட்மேன் கதை கிடையாது, கேங்கோட கதை. லிட்டரலா கேங் டைனஸ்டி மிகப்பெரிய ஒரு கவுன்சிலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கு கிடைச்ச ரியாக்ஷனுங்கிறது ஆடியன்ஸ் மத்தியில இருந்து ரொம்பவே வீக்கா இருந்ததுக்கு. அந்த படத்தோட ரைட்டர் ஜெஃப் லவ்னஸ் தான். ஸோ அவர் தான் கேங் டைனஸ்டியுமே எழுதுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுல இருந்து கேங்கோட கேரக்டர் பில்ட் பண்றப்ப தான் பிளான் போட்டிருக்காங்க. பட் அந்த ஆண்ட்மேன் அந்த வாஸ்ப்லி டெக்னிக்கலா கேங்க டிஃபீட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம எறும்புகளை வச்சு இந்த பக்கம் கேங்க வந்து பார்த்தா அடிச்சு நவுத்துனது ஆடியன்ஸ் பத்தியில ஒரு நெகட்டிவ் இம்பாக்டா கண்டிப்பா கிரியேட் பண்ணிருக்கலாம். என்னடா தானஸ் லெவல் வில்லன் சொல்லிங்க, தானஸ் அந்த பக்கம் அவஞ்சஸ் ஓட விட்டாரு, இவனா எறும்பு கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட், அப்படிங்கிற ஒரு உளவியல் தான் பாசிபிளி ஆடியன்ஸ் கிட்ட வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கேங் மேல அவங்களுக்கு ஒரு தனி பயமோ இல்ல இந்த கேங்க ஒரு வில்லனவோ பாசிபிளி என்னை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் வந்து ஏத்துக்க மாட்டாங்க நம்புறேன். அது பத்தாத குறைக்கு லோக்கி சீசன் 2லயுமே லிட்டரலா டிவியவே இந்த பக்கம் கேங்க கண்ட்ரோல் எடுக்க போறாங்க. கேங் செய்யற எல்லா அந்த வேரியன்ட் செய்யற தப்புகளையுமே டிவியவே பார்த்துக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எண்டி தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ லிட்டரலா மோபியஸ் ஆண்ட்மேனே இந்த பக்கம் இந்த கேங்க வந்து ஈஸியா சமாளிச்சிட்டாரு. ஸோ இது வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதோட பெரிய பிரச்சனை வந்தா பெரிய ஏதாவது கேங் வேரியன்ட் தான் அவனை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பேச்சுவார்த்தை வந்து கொடுக்க அதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். டிவி தான் இப்போதைக்கு கேங்கோட வேரியன்ஸா கட்டுப்பாட்டில் வைக்க போறாங்க. பிளஸ் இந்த சீசன் 2ல வந்து கேங் வேரியன்ட்டுமே அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க மாதிரியும் காமிக்கப்படல. லிட்டரலா பலமுறை அவர் வந்து செத்து பொழைச்சிட்டு இருப்பாரு. லோக்கியுமே இந்த பக்கம் அந்த கேங்கை ஈஸியா டிஃபீட் பண்ற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கும். நம்ம இது வரைக்கும் கேங் எங்கெங்கெல்லாம் பார்த்தோமோ அங்கெல்லாம் அவர் ஈஸியாவே டிஃபீட் ஆகியிருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் இப்போ வரைக்குமே ஃபேன்ஸ் மத்தியில இந்த கேங் வந்து அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாதுங்கிற ஒரு எண்ணம் தான் எழுப்பி இருக்கணும். பட் லிட்டரலா கேங் வந்து செம்ம பவர்ஃபுல் தான். ஐ மீன் ஒரு சீக்கிரம் டைம்லேயே உருவாக்கி இவ்வளோ பெரிய ஒரு ராஜாகத்தை நடத்திருக்காரு. பட் பேசிக்கா நீங்க பார்க்கும்போது அவருடைய டிஃபீட் எல்லாமே ஈஸியா தான் வந்திருக்கு. கேங் டைனஸ்டிங்கிற படம் வரும்போது அவஞ்சஸ் எதிர்த்து நிற்கிற அந்த சமயத்தில் அவனுங்களே டிஃபீட் பண்ணிட்டாங்க, அவஞ்சஸ் டிஃபீட் பண்ண மாட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் கேங்குங்கிற அந்த கான்செப்டை
நம்ம எடுத்தது ஒழுங்கா இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லி அந்த கான்செப்டை ஏற கட்டிட்டு வேற ஒரு கான்செப்டை இறக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஜானத்தன் மேஜர்ஸ் வேற கேங்கா வர போறாத அந்த சமயத்தில் அவரை ரீகாஸ்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். ஃபர்ஸ்ட் மைக்கேல் வால்டன் இப்போதைக்கு சீக்ரெட் வார்ஸ் மட்டும் இல்லாம டைரக்டா அவெஞ்சர்ஸ் 5 எழுத போறாரு. அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டி கிடையாது, அதுக்கு பேரை மாத்திட்டாங்க, அவெஞ்சர்ஸ் 5 சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ அகைன் என்ன கேட்டீங்கன்னா மேபி சீக்ரெட் வார்ஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்ஃபினிட்டி வார் பார்ட் 1 பார்ட் 2 தான் ஃபர்ஸ்ட் வந்து பிரிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இன்ஃபினிட்டி வார் பார்ட் 2க்கு எண்ட் கேம்ங்கிற ஒரு பேரே கொடுக்கப்பட்டுச்சு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம பயங்கரமான அனௌன்ஸ்மெண்ட். ஸோ அதை ஃபாலோ பண்ணி மேபி இதையுமே சீக்ரெட் வார்ஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பிரிக்கலாம், வாய்ப்புகள் அதிகம். பார்ப்போம். ஸோ மைக்கேல் வால்டன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அவெஞ்சர்ஸ் 5 சீக்ரெட் வார்ஸா தான் கன்சிடர் பண்ணி எழுத போறாரு நம்புறேன். அண்ட் இப்போதைக்கு கிடைச்சிருக்க இன்னொரு ரூமர் படி இந்த சீக்ரெட் வார்ஸ்க்கு முன்னாடியே ஒரு எக்ஸ்மென் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் இப்போதைக்கு அவசரமா பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ டெக்னிக்கலா இந்த மல்டிவர்ஸ் சாகா முடிஞ்சு மியூட்டன்ட் சாகாவா தான் அடுத்த எக்ஸ்மென் எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்றதா பிளான் இருந்திருக்கு. பட் இப்போதைக்கு வேற வழியில சீக்ரெட் வார்ஸ்க்கு முன்னாடி ஒரு எக்ஸ்மென் படத்தை கண்டிப்பா கொடுத்தாகணும். ஒரு ஸ்டாண்டலோன் எக்ஸ்மென் படத்தை கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் கேன்ஃபைகே இருக்க மாதிரி ரூமர் கஷ்டம் வந்திருக்கு. இன்சைடர் ஒரு ட்ரஸ்டபிள் இன்சைடர் தான் இந்த அப்டேட்டை கொடுத்திருக்க அந்த சமயத்தில் எனக்கு என்னமோ சீக்ரெட் வார்ஸ்க்கு முன்னாடி ஒரு எக்ஸ்மென் ப்ராஜெக்ட் வந்துரும் நினைக்கிறேன். அண்ட் எக்ஸ்மெனை பேஸ் பண்ணி கூட பாசிபிளி சீக்ரெட் வார்ஸ் பார்ட் 1 அமைக்கப்படலாம். அண்ட் சீக்ரெட் வார்ஸ் பார்ட் 1ல யாரா வில்லனா வர போறா நீங்க கேட்பீங்க. லேட்டஸ்டா கட்ச இன்னொரு ரூமர் படி நம்ம மேட்ஸ் மிக்கல்சன் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு ரீகாஸ்டுக்காக வந்து மார்வல் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்ல நீங்க மேட்ஸ் மிக்கல்சனை கெசிலியஸா பார்த்திருப்பீங்க. பட் இப்போதைக்கு அவர் திரும்பவும் மார்வலுக்குள்ள கூட்டிட்டு வர பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் திஸ் டைம் பாசிபிளி டாக்டர் டூமா இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஃபர்ஸ்ட் கில்லியன் மர்ஃபி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் டூமா இருக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு ரூமர் ஓடிட்டு இருந்துச்சு. அதுவும் நடக்கலாம், வாய்ப்புகள் அதிகம். அவருமே ஒரு அமேசிங்கான ஆக்டர். இப்போதைக்கு அவருக்கு ஃபேமுமே அதிகமாக இருக்கு. பட் அதை தாண்டி பாசிபிளி மேட்ஸ் மிக்கல்சனை டாக்டர் டூமா கூட்டிட்டு வரதுக்கான சான்சஸ் இப்போதைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. 90% கூட சொல்லலாம். அமேசிங்கான ஆக்டர் பிளஸ் அவருக்கு மேஜிக்ங்கிற விஷயமே முன்னாடி தெரிஞ்சிருக்கு. கெசிலியஸ் கம்ப்ளீட்டா சாகல, இவர் ஒரு ஆல்டர்னேட் வேரியன்ட் ஆஃப் கெசிலியஸ் அப்படிங்கிற மாதிரி அவரை இறக்கி மேஜிக் பிளஸ் டெக்னாலஜிங்கிற ஒரு வித்தியாசமான கான்செப்டோட அந்த டாக்டர் டூமா சூப்பராகவே காமிக்கலாம். அண்ட் டாக்டர் டூமா மாஸ்க் போட்டு பாருங்க, ஃபேஸ் தெரியணுங்கிற அவசியம் கூட இல்ல. சூப்பரான ஆக்டர். என்ன மாதிரி அவரை கண்டினியூ பண்ண போறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். பட் டெக்னிக்கலா இப்போதைக்கு டாக்டர் டூமை வச்சு தான் அடுத்த படங்களை கூட்டிட்டு போறதா பிளானே இருக்கு. ஸோ டாக்டர் டூம் சீக்ரெட் வார்ஸ்க்கு ரொம்பவே ஒரு முக்கியமான கேரக்டர். அடுத்த வருஷம் 2024ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வருதுல, அதில் மேபி டாக்டர் டூமுக்கான ஒரு சின்ன ஹிண்ட்டை கொடுத்து 2027 தான் எனக்கு தெரிஞ்ச சீக்ரெட் வார்ஸ் பார்ட் 1 வரணும். அதுக்கப்புறம் கூட லேட் ஆகலாம், மேபி ஒரு 3 to 4 years ஆகலாம். அந்த கேப்புக்குள்ள டாக்டர் டூமை இன்னும் ஃபிளஷ் அவுட் பண்ணலாம். டக்குன்னு ஒரு பெரிய படத்தோட முக்கியமான வில்லனா இவர் வந்து இறக்குறதுங்கிறது கஷ்டம் தான். அது ஒரு மல்டிவர்ஸ் சாகாவை முடிக்கக்கூடிய ஒரு படத்துல வில்லனா டக்குன்னு வருது கஷ்டமா தான் இருக்கும். கேங்கை வச்சு தான் மல்டிவர்ஸ் சாகாவை பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவரை பில்ட் பண்ணி ஃபைனலா வில்லனை இறக்குறதா பிளானா இருந்திருக்கு. பட் அந்த பிளானை டக்குன்னு மாத்தணும்னா வேற வழியில டாக்டர் டூமை இறக்கிதான் ஆகணும். அண்ட் அவரை ஜஸ்ட் ஒரு 1 மூவி வில்லனா காமிக்காம எனக்கு தெரிஞ்சு 2 படங்களுக்கு சீக்ரெட் வார்ஸ் பார்ட் 1 பார்ட் 2க்கு வில்லனா காமிச்சு அதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ற மாதிரி இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். சோ கேங்குக்கு பதிலா டாக்டர் டூமை இறக்குறது தான் இப்போதைக்கு பிளானா இருக்குங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் ரூமர் சீக்ரெட் வார்ஸ்க்கு எப்படி டாக்டர் டூம் முக்கியமோ அதே மாதிரி ஈக்குவலான முக்கியமான ஒரு கேரக்டர் பியாண்டஸ். பியாண்டஸ் இல்லைன்னா சீக்ரெட் வார்ஸா இல்லங்க அந்த மாதிரி சொல்லலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் கிடைச்ச அந்த ரூமர் படி கேங்கோட ஒன் ஆஃப் த வேரியன்ட் தான் பியாண்டரா வர மாதிரி இருந்திருக்கு. பட் இப்போதைக்கு மேபி லைக் அந்த பியாண்டர் நான் கொண்டுட்டேன்டா, கேங்கோட வேரியண்டா அந்த பியாண்டர் கொண்டு அவன் பவரை நான் எடுத்துக்கிட்டேங்கிற மாதிரி காட் டூமாவே டைரக்டா கூட இந்த பக்கம் டாக்டர் டூமை இறக்கவும் சான்சஸ் அதிகம். டக்குன்னு இறக்குனாங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் செம்மையா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. யாரா நீ புதுசா வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் அதுக்கான ஒரு பில்டப் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல பியாண்டர் பத்தி பேசினாலே போதும் நம்புறேன். பேசாம கேங்கை ரீகாஸ்ட் பண்ணி கேங் டைனஸ்டி எடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு நீங்க நினைக்கிறது புரியுது. இது உண்மையான்னு தெரியல, எனக்கு ஒரு ரூமரா தான் கஷ்டம் வந்துச்சு. அதாவது நம்ம ஜானத்தன் மேஜர்ஸ் ஆக்சுவலா அவருடைய கான்ட்ராக்ட்ல கிளாஸ் போடும்போதே நான் மட்டும்தான் ஒரே வேரியன்ட் ஆஃப் கேங்கா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் கிளாஸுமே ஆட் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். இது உண்மையா இருக்கான்னு தெரியலங்க, நான் கேள்விப்பட்டதான் சொல்றேன். ரூமரா கூட இருக்கலாம், வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கேங்கை ரீகாஸ்ட் பண்றது கஷ்டம். பட் இப்போதைக்கு அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு, கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னா ரீகாஸ்டிங் பண்ணலாம். பட் ஏன் ரீகாஸ்டிங் பண்றாங்க, இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரி எல்லாருமே ஆப்வியஸா நோண்டி பார்ப்பாங்க. அது தேவையில்லாத லைக் ஒரு ஹிஸ்டரி அவங்களுக்கு அமைஞ்சிடும். ஸோ கேங்கை வந்து திரும்ப அவங்க கொண்டு வந்து அந்த பழைய மெமரிஸ் கிண்டல் பண்ணாம கேங்கை டிவியவே டேக் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கப்பா, அந்த கதை முடிஞ்சு போச்சு. இது வந்து வேற ஒரு புது கதை. இந்த மல்டிவர்ஸ் சாகால கேங் செஞ்ச ஒரு தப்புனால இந்த மாதிரி டாக்டர் டூம் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி கூட கதையை கொண்டு போனா இன்னும் பெஸ்டா இருக்கும். ரீகாஸ்ட் பண்றது நல்ல ஐடியா தான். மல்டிவர்ஸ் லெவல்ல ஏகப்பட்ட வித்தியாசமான வேரியன்ஸ் இருக்க தான் போறாங்க. லோக்கலே காமிச்சிருப்பாங்க. பட் கேங்குக்கு அந்த மாதிரி ஒரு வேரியன்ட்டை இது வரைக்கும் காமிக்கவே இல்லை, கண்ணிலே காட்டல. அட்லீஸ்ட் ஒரு 1-2 வேரியன்ட் ஆச்சு இந்த மாதிரி இந்த கேங்குக்கு வேற மாதிரி ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி அந்த ஆன்மன் அந்த வாஸ்பில் டீஸ் பண்ணியிருந்தாலாச்சு. இப்போதைக்கு லைக் ஈஸியாவே ஒரு ரீகாஸ்டா பண்ணிருக்கலாம். பட் இப்போதைக்கு டக்குனு ஒரு ரீகாஸ்டா பண்ணி நான் ஒரு வேரியன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் அதை ஒரு கேரக்டர் புஷ் பண்ணி அவரை மெயின் வில்லனா வந்து காமிக்கிறது எல்லாமே எனக்கு என்னமோ கொஞ்சம் ஒரு டீரியஸான ப்ராசஸ் தான் இருக்குங்கிற மாதிரி தோணுது. மேபி அந்த மார்வல் அதை புல் ஆஃப் பண்ணலாம், அதுக்கான சான்சஸ் அதிகம். பட் என்ன கேட்டீங்கன்னா இந்த கேங் அப்படியே ஒதுக்கி தள்ளி லைக் டாக்டர் டூமுக்கு போறது நல்லா இருக்கும். ஏன்னா லிட்டரலி இன்னும் ஒரு 6 to 7 years சாலிடா அவங்க கிட்ட இருக்கு. 2030ல தான் நீங்க சீக்ரெட் வார்ஸா பார்க்கவே போறீங்க, நான் எழுதி வச்சுக்கோங்க. அந்த கேப்புக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு டேமேஜ் கண்ட்ரோல இந்த பக்கம் மல்டிவர்ஸ் சாகாவுக்கு நம்ம கேன்ஃபிகர் பண்ண முடியுமோ
அந்த அளவுக்கு பக்காவாக பண்ணி டாக்டர் டூமோ ஒரு மிகப்பெரிய வில்லனா புஷ் பண்ணாருன்னா கண்டிப்பாக சீக்ரெட் ஹவுஸ் நம்ம எதிர்பார்த்ததோட இன்னும் பெட்டர் அமையும். இன்ஃபினிட்டி சாகா வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் சுமூகமாக முடிஞ்சிச்சுங்க 10 வருஷம். ஆனால் ஃபேஸ் 4 அடி வாங்கி ஃபேஸ் 5 திட்டு வாங்கி இப்போதைக்கு கேஸ் மேலே கேஸ் விழுது போட்ட பிளான் எல்லாமே சொதப்பி டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி சீக்ரெட் ஹவுஸ் வரப்போகுது. அடி வாங்கி மிதி வாங்கி வரப்போகிற அந்த சீக்ரெட் ஹவுஸ் என்ன மாதிரி ஹைப்பை கிரியேட் பண்ண போகுது, என்கேம் அளவுக்கு இருக்கு பார்க்கறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? கேங்க ரீகாஸ்ட் பண்ணுமா இல்லை டாக்டர் ரூமை இறக்கி சம்பவம் செஞ்சா ஓகேவா? உங்கள் தாச்சா மார்க்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை தன்னால ஒரு ஆசமான விடையில மீட் பண்ணிட்டு நினைத்திருக்கோம். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா